சீர்காழி அருகே 300 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் முழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவெண்காட்டை அடுத்த சின்ன பெருந்தோட்டம் கிராமம் கடற்கரைக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 300 ஏக்கரில் விவசாயம் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர். அதிகப்படியான மழை நீரால் 30 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்ட இந்த பயிர்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளித்து வருகின்றன. மேலும் இப்பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக நிவாரணம் மற்றும் காப்பீட்டு தொகை வழங்காத நிலையில் தற்போது ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் கடற்கரை இருக்குது. இன்னும் இந்த கடற்கரையால் தான் வடியில் இது சரியாக தூர்வாரி கொடுக்கல, சரியான கட்டுக்கரை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நிறைய பெட்டிஷனும் போட்டோம், அதுக்கான ஏற்பாடு இன்னும் பண்ணி கொடுக்கல. 300 ஏக்கர் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள்கிட்ட நெல் அளக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. நாங்கள் நெல் அளந்துட்டு தான் இருக்கிறோம் கோயிலுக்கு. எங்களுக்கு எந்த உதவியும் இந்த கரை போட்டு கொடுக்குறது, இந்த வடிகாலுக்கு தூர்வாரி கொடுக்குறது, இந்த சட்ரஸ் அமைச்சு கொடுக்க சொல்லி 4 வருஷமாக நாங்கள் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். வரவே இல்லை. இன்சூரன்ஸ் இது வரைக்கும் 4 வருஷமாக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார். எங்களுக்கு மேலே இருக்கிற 2-3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கரெக்டாக 20%, 30% கிடைக்குது. நாங்கள் கடற்கரையிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டரில் இருக்கிற எங்களுக்கு இன்சூரன்ஸே 4 வருஷமாக கிடைக்கல. எங்களை வீணாக தான் போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த கட்டுக்கரை அமைச்சு கொடுக்கணும். தூர்வாரி கொடுத்தாங்கன்னா இந்த தண்ணி ஈஸியாக வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தண்ணி வடியாமல் தான் கிடக்கு. ஒரு வாரமாக அப்படியே கிடக்குங்க. இந்த பக்கம்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு 100 குழி கிடைக்கிற 10,000 செலவு பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணுறோம். 30,000 செலவு பண்ணி கிடச்சி நாங்கள் அள்ளி போட்டு வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வட்டிக்காரன் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குத்தகை சாகுபடி பண்ணி தான். எல்லாம் பட்டா இல்லை. பட்டாவுக்கு ஐடி நம்பர் கூட கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. குத்தகை உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டாவுக்கு உள்ளவங்க தான் ஐடி நம்பர் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு விவசாயம் கூட தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே கோயில் நலங்கிறதுனால சொட்டு நீர் பாசனத்துக்கு பைப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த பைப்பு கொடுக்குறதுக்கு பட்டா தான் கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அது கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேது. தண்ணி வச்சு பேரு சொட்டி வைக்கலாம்னா அந்த பைப்பு கிடைக்க மாட்டேது. கேட்டாக்க பட்டா தான் கொடுப்பாங்கிறாங்க. நாங்கள்லாம் என்ன செய்யறது? குத்தகை நிலம் எடுத்து சாவடி பண்றாங்க. நாங்களாம் விவசாயம் இல்லையா? எங்கள்கிட்ட ஏன் ஓட்டு கேட்க வராங்க? நாங்க தான் குத்தகை நிலம் தானே சாவடி பண்றோம். எங்கள்கிட்ட ஓட்டுக்கு 2 மாசம் மழை பெஞ்சிருக்கு சார். யாருமே பார்க்கல. விவசாயிங்க அங்கீகாரம் மகேஷ் ஒருத்தர் ஏவ போட்டுக்காரு. அவர் பார்த்தாரு. அவர் தான் சார் ஏடி ரவிச்சந்திரன் பார்த்தாரு. யாருமே இது வரைக்கும் வரல சார்.